வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியது. நாளை மறுநாள் புயலாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நீலகிரி, கோவை, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. 6 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் மார்ச் மாதம் முதல் தற்போது வரை கோடை மழை இயல்பை விட 28% கூடுதலாக பெய்துள்ளது. சென்னை வானிலை மையம் தகவல். திருவாரூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் 2000 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் பாழானதால் விவசாயிகள் கவலை. கோடமழையில் சேதம் இருந்த விவசாயிகளுக்கு நஷ்டஈடு கொடுக்க நேற்று நியூஸ் பேப்பர்லாம் நாங்கள் பார்த்தோம். ஆனால் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்குறப்ப எங்களுக்கு அது மாதிரி அறிவிப்பு எதுவும் வரல அப்படின்னு எங்களை இன்னும் யாருமே பார்வையிடலை. எங்களுக்கு சுமார் ஏக்கருக்கு 45,000 மேலே செலவாகுதுங்க. ஆனால் அறுவடைக்கு ஒரு வாரமே இருக்கிற காலகட்டத்தில் இது பெய் மழை பெஞ்சு 100% நஷ்டமாயிருக்கு. அதனால் அரசு எங்களுக்கு உடனடியாக ஏக்கருக்கு 30,000 ரூபா நஷ்டஈடாக எங்களுக்கு வழங்குமாறு தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்த தொடர் மழையால் விளைநிலங்களுக்குள் புகுந்த மழைநீர். நெற்பயிர்கள், வாழைகள் மழைநீரில் மிதப்பதால் விவசாயிகள் வேதனை. தமிழகத்தின் பல மாவட்டங்களில் உள்ள ரேஷன் கடைகளில் பருப்பு, பாமாயிலுக்கு கடும் தட்டுப்பாடு. ஒவ்வொரு நாளும் அலைக்கழிக்கப்படுவதாக குடும்ப அட்டைதாரர்கள் ஆதங்கம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ரேஷன் கடை ஊழியர்களுடன் பொதுமக்கள் வாக்குவாதம். அத்தியாவசிய பொருட்களை வழங்காமல் 2 மாதங்களாக அலைக்கழிப்பதாக குற்றச்சாட்டு. போன மாதம் இந்த மாதம் வாங்க, அடுத்த மாதம் உங்களுக்கு சேர்த்து தந்துடணும். சேர்த்து தரத்துக்கு இது என்ன சார், இது அதுனா தனியார் கடையா சேர்த்து தரதுன்றதுக்கு? அந்தந்த மாதம் தரது தானே இந்த கவர்மெண்ட் கடை. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் மாதம் வரதுனால எனக்கு ரொம்ப தொல்லையாக இருக்குது. இந்த டைம் மாதம் சொன்னால் கூட பரவாயில்ல. இது நான் ஃபோன் பண்ணுறேன், போங்க வாங்க இப்படி சொல்கிறது. இது என்ன தனியார் கிடையாது. நான் வந்து பார்த்தா வேலை விட்டு பார்த்தாலும் எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. எனக்கு நான் கேட்கறதுனால எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. போதும் வாங்க, இப்போ ஒரு மட்டும் எல்லாமே தரமாட்டினா வந்தால் போனால் இப்படி தான் பேசுகிறாங்களே என்கிட்ட. கடலூரில் உள்ள ரேஷன் கடைகளுக்கு தரமில்லாத துவரம் பருப்பு வந்ததால் மக்கள் அதிர்ச்சி. 90 டன் தரமில்லாத ரேஷன் துவரம் பருப்பை தனியார் நிறுவனத்திற்கே திருப்பி அனுப்ப அதிகாரிகள் முடிவு. தொண்ணூறு டன் துவரம் பருப்பை விடியா அரசு ஆய்வு செய்யாமல் கொள்முதல் செய்தது எப்படி? தரமில்லாத துவரம் பருப்பை அனுப்பிய தனியார் ஒப்பந்த நிறுவனம் மீது விடியா திமுக அரசு நடவடிக்கை எடுக்குமா என மக்கள் கேள்வி. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ரேஷன் கடைகள் செயல்படும் நேரம் மாற்றப்பட உள்ளதாக தகவல். மதிய உணவுக்கான இடைவெளியை குறைப்பதை விட பாமாயில் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் தடையின்றி கிடைக்க ஆவணம் செய்ய மக்கள் வலியுறுத்தல். கிளாம்பாக்கம் அருகே நோ பார்க்கிங்கில் நிறுத்தியிருந்ததாக கூறி அரசு பேருந்துகளுக்கு அபராதம் விதிப்பு. போக்குவரத்து கழகங்களும் தொழிலாளர்களும் செய்யும் தவறுகளுக்கு அபராதம் என்ற பெயரில் மக்கள் பணம் வீணடிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. அரசு பேருந்துக்குள் கொட்டிய மழை நீரில் நனைந்து கொண்டே பயணம் செய்த பயணிகள். போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரின் சொந்த மாவட்டத்தில் அரசு பேருந்தின் அவலம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் நடுவழியில் பழுதாகி நின்ற அரசு பேருந்து. டிக்கெட் எடுத்த பாவத்திற்காக ஐலசா பாணியில் தகர டப்பா பேருந்தை உருட்டி சென்ற பயணிகள். காயலான் கடைக்கு எடைக்கு போட மலை போல் குவித்து வைக்கப்பட்டுள்ள பிங்க் நிற பேருந்துகள்.
ஈயம் பித்தளைக்கு பேரிச்சம்பழம் வாங்கும் பேருந்துகளை மகளிருக்கான பேருந்துகள் என மோசடி நாடகம் செய்த விடியா அரசு. பழைய இரும்பு சாமா ஈயம் பித்தளைக்கு பேரிச்சம்பழம், பழைய இரும்பு சாமா ஈயம் பித்தளைக்கு பேரிச்சம்பழம். கோவை மாவட்டம் காந்திபுரம் அருகே ஓட்டை உடைசல் அரசு பேருந்தில் மழைநீர் ஒழுகியதால் பேருந்தில் குடைப்பிடித்து சென்ற பயணிகள். இதற்கு பேர்தான் பேருந்துகளை பராமரிப்பதில் தனி கவனம் என்பதா என அமைச்சர் சிவசங்கருக்கு மக்கள் கேள்வி. வேலூர் அருகே கட்டுப்பாட்டை இழந்து விபத்தில் சிக்கிய அரசு பேருந்து. சாலையோர மரத்தின் மீது மோதியதில் பயணிகள் காயம். பத்திரிகையாளர் சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்தது தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாளை இறுதி விசாரணை. நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் தனசிங் கொலை வழக்கில் சிபிசிஐடி விசாரணை தீவிரம். சடலம் கண்டெடுக்கப்பட்ட இடத்தில் 15 பேர் கொண்ட குழுவினர் ஆய்வு. கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் ஆம்புலன்ஸ் வாகனம் மோதி 2 பெண்கள் காயம். ஆளில்லாத நேரத்தில் ஆம்புலன்ஸ் வாகனத்தை இயக்கி விபத்து ஏற்படுத்திய 17 வயது சிறுவன். காஞ்சிபுரம் தேவராஜ பெருமாள் கோயிலில் மந்திர புஷ்பம் பாடுவதில் வடகலை தென்கலை பிரிவினருக்கிடையே பிரச்சனை. அறநிலையத்துறை அதிகாரிகள் என்னதான் செய்கிறார்கள் என பக்தர்கள் கேள்வி. சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் கட்டுக்கட்டாக 4 கோடி ரூபாய் சிக்கிய விவகாரம். பாஜக நிர்வாகி SR சேகரிடம் நடத்திய விசாரணையில் திருப்தி இல்லாததால் மீண்டும் அவரை விசாரிக்க சிபிசிஐடி முடிவு. சென்னை பெரம்பூரில் போதையில் இருந்த காவலர்கள் லத்தியால் தாக்கியதாக புகார். தலையில் காயமடைந்த சிறுவன் மருத்துவமனையில் அனுமதி. அதுவும் அவர் கூட இருந்து அடிச்சிருக்காங்க. எல்லாரும் ஒண்ணா நான் எடுத்து உனக்கு கண்டுபிடிச்சேன். பச்சை பச்சா வீடியோ பாக்குறேன். போடுங்க நானு நீ லைவே போட்டேன். நீ லைவே போட்டேன். இல்ல இவரு இல்ல அவன் மிருகம்டா. மிருகம் நாங்களாம் போலீஸ்காரங்க மரியாதை கொடுப்போம். நாங்கெல்லாம் நீங்க குழந்தைங்களுக்கு மரியாதை கொடுக்குறீங்களா? இது மாதிரி சென்னையில் NIA அதிகாரிகள் நடத்திய சோதனையில் பாலியல் கும்பல் சிக்கியது. ஆளுநர் மாளிகை முன்பு பெட்ரோல் குண்டு வீசிய கருக்கா வினோத்தை ஜாமீனில் எடுத்தவர் பற்றி விசாரித்த போது கிடைத்த துப்பு. கருக்கா வினோத்தை ஜாமீனில் எடுத்த நதியா வீட்டில் NIA நடத்திய சோதனையில் சிறுமிகளின் ஆபாச வீடியோக்கள் சிக்கின. 17 பள்ளி குழந்தைகளை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய விவகாரத்தில் புதிய தகவல் வெளியானது. மதுரை காமராஜர் பல்கலைக்கழக பேராசிரியர் மீது மாணவி பாலியல் புகார். எல்லை மீறும் பேராசிரியர்களை கண்டுகொள்ளாத விடியா அரசின் உயர்கல்வித்துறை. சிவகாசி அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் தற்கொலை. கடன் தொல்லையால் அரசு பள்ளி ஆசிரியர் விபரீத முடிவு.
ஆவடி அருகே ஆந்திராவில் இருந்து கடத்தி வந்த 200 கிலோ கஞ்சா சிக்கியது. சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் உள்ளவர்களுக்கு விநியோகம் செய்ய கஞ்சா கடத்தி வந்தது அம்பலம். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே 316 கிலோ ஹான்ஸ் சிக்கியது. தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களின் விற்பனை விடியா ஆட்சியில் தடையின்றி நடப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை வண்ணாரப்பேட்டையில் கஞ்சா கடத்திய கல்லூரி மாணவர் உட்பட 2 கைது. போதை பழக்கத்திற்கு அடிமையாகி மாணவர்கள் எதிர்காலத்தை தொலைப்பதால் கல்வியாளர்கள் அதிர்ச்சி. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் போதையில் தனியார் பேருந்து நடத்துனர் மீது தாக்குதல் நடத்திய இளைஞர்கள். விடியா ஆட்சியில் போதை பேர்வழிகளின் அராஜகத்தால் மக்கள் வீதிகளில் நடமாட முடியாத அவல நிலை. சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பேட்டரி கார் பழுதால் ஸ்ட்ரெச்சரில் வைத்து இறந்தவரின் சடலத்தை கொண்டு சென்ற உறவினர்கள். மாரத்தான் அமைச்சர் மாசு அரசு மருத்துவமனை பராமரிப்புகளில் எப்போதுதான் கவனம் செலுத்துவார் என மக்கள் கேள்வி. விழுப்புரம் மாவட்ட ஆதி திராவிடர் மாணவர்கள் விடுதிகளில் காலியாக உள்ள வார்டன், சமையலர், காவலர் பணியிடங்கள். பணியிடங்களை நிரப்புமாறு விடியா அரசுக்கும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருக்கும் மாணவர்கள் கோரிக்கை. தங்கம் மற்றும் வெள்ளி விலை வரலாறு காணாத அளவிற்கு உயர்ந்ததால் நலிவடையும் பட்டு சேலை தயாரிப்பு. மானிய விலையில் ஜரிகை வழங்குவதுடன் ஜிஎஸ்டியை தள்ளுபடி செய்ய வேண்டுமென நெசவாளர்கள் கோரிக்கை. குழந்தையிலேருந்து வேலை செஞ்சு நாங்கள் பழச்சி பசங்களை படிக்க வச்சோம், இன்ஜினியராக படிக்க வச்சோம். அப்போல்லாம் நல்லா வேலை கொடுத்தாங்க. இப்போ வேலை கொடுக்க மாட்றாங்க. தங்க விலை, நகை விலைலாம், வெள்ளி விலைலாம் ஏறிட்டுறதுனால எங்களுக்கு தொழில் கொடுக்க மாட்றாங்க. எங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கோம். நாங்கள் நிறைய பேர் தறிக்காரங்கெல்லாம் பட்டு கொடுக்க மாட்றாங்க, ஜரிகை தர மாட்டேன்றாங்க. நாங்கள் மாத கணக்கில் உட்காந்து எங்களுக்கு ரொம்ப நஷ்டமாயிட்டு குழந்தைங்கள்லாம் குட்டியெல்லாம் வச்சு லோல் படுறாங்க. நாங்கள் எல்லாமே ஜனங்க டூப்ளிகேட் சேலை தான் விரும்புகிறாங்க. இப்போ விலை அதிகமாக இருக்கிறதால அவங்க என்னன்றாங்க, காஞ்சிபுரத்தில் போனால் பட்டு சேலை எடுக்கலான்னு வராங்க. வரும்போது காஞ்சிபுரம் பட்டு சொல்லிட்டு ஏமாற்றி வித்துடுறாங்க. ஒரிஜினல் சரிக்கை அது கிடையாது. ஆனால் நாங்கள் நெய்து தான் ஒரிஜினல் சரிக்கை பட்டு, அதான் உண்மை. ஆனால் எங்களுக்கு அது தொழில் கொடுக்கறதால அது விலை அதிகம் இருக்கிறதால அவங்களால எடுக்க முடியல. அவங்களாலையும் அதால் டூப்ளிகேட் எடுத்து போகிறாங்க ஏமாந்து. அவங்க இப்போ என்னன்றாங்க, வந்தாங்க எடுத்து போடுறாங்க சேலை. ஆனால் கல்யாணத்துக்கு வரவங்க 20 சேலை எடுக்கணும்னு வராங்க, ஒரு சேலை தான் எடுத்து போகிறாங்க. மீதி சேலை எடுக்கல, டூப்ளிகேட் எடுத்து போடுறாங்க. அதால் எங்களால் தொழில் நிற்குது. கர்நாடகாவில் பெய்த தொடர் மழையால் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பு. வறண்டு கிடந்த ஒகேனக்கல் அருவிகளில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். கோவையில் உள்ள பில்லூர் அணையில் இருந்து வினாடிக்கு 6000 கனஅடி நீர் திறப்பு. பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை. சிங்கப்பூரில் மீண்டும் கொரோனா பரவல் எதிரொலி. கோவை வரும் விமான பயணிகளிடம் காய்ச்சல் பரிசோதனை. பத்தாம் வகுப்பு மாணவன் சான்றிதழில் பெண் குழந்தை புகைப்படம். அரசு பள்ளியில் வழங்கிய சான்றிதழால் மாணவர் பெற்றோர் அதிர்ச்சி. திருப்பூர் மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த மழை. பல்லடம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் தேங்கிய மழைநீரால் நோயாளிகள் அவதி. சேலம் மாவட்டம் அன்னதானப்பட்டியில் கனமழையால் வீட்டின் சுவர் இடிந்து விபத்து. வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த கூலி தொழிலாளி உயிரிழந்த பரிதாபம். திருப்பூரில் பெய்த கனமழையால் நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு.
அணைப்பாளையம் தரைப்பாலம் மூழ்கியதால் போக்குவரத்து துண்டிப்பு. கரூரில் திமுக ஊராட்சி மன்ற தலைவரை கண்டித்து மக்கள் சாலை மறியல். கனமழையால் வீடுகளுக்குள் புகுந்த மழைநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரம். பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையரின் 1349வது சதய விழா. அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை. வைகாசி மாத பௌர்ணமியை ஒட்டி திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கானோர் கிரிவலம். அண்ணாமலையாரை தரிசிக்க முண்டியடித்த பக்தர்கள். பரமக்குடி அருகே வரதராஜ பெருமாள் கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவம் கோலாகலம். கள்ளழகர் வேடத்தில் எழுந்தருளிய வரதராஜ பெருமாளை தரிசித்த பக்தர்கள். சென்னையில் ஆபரண தங்கம் விலை சரிந்தது. சவரனுக்கு 880 ரூபாய் குறைந்து 54,000 ரூபாய்க்கு விற்பனை. ஆறாம் கட்ட நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் நிறைவு. 7 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசத்தில் உள்ள 58 தொகுதிகளில் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு. நடிகை மாளவிகா மோகனனின் மயக்கும் கிளிக்ஸ். வெள்ளை புறா எமோஜியுடன் புகைப்படத்தை பதிவிட்டு ரசிகர்களை கிறங்கடித்தார். அந்த கண்ண பார்த்தாக்கா லவ் தானா தோணாதா அவன் கிட்ட போனாக்கா மனமானா மாறாதா அக்கமெல்லாம் அவன் தான் இருந்தான் நடந்தான் அவன் கனவெல்லாம். இன்ஸ்டாவில் புகைப்படம் பதிவிட்டு ரசிகர்களை கிறங்கடித்த நடிகை கீர்த்தி ஷெட்டி. இருளிலும் ஒளியாயிருப்பதே பலம் எனும் வாசகத்துடன் பதிவு. இருக்க ஆசையில் நான் இருக்க 2 பீஸில் நீ சிரிச்சா விசிலு என் ட்ரீமுக்குள் நீ இருக்கும் நேரம் நான் கண் முழிக்க ரூமுக்குள் நீ இருந்தா விசிலு அடி மைக்ரோஸ்கோப் வச்சாலும் மாட்டாத ஓயிடைய நான் கண்டுபிடிச்சாலே விசிலு. அல்லு அர்ஜுன் ராஷ்மிகா நடிக்கும் புஷ்பா 2 திரைப்படம். கப்பிள் சாங் எனும் பாடல் மே 29ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. சிவலினே, புஷ்பா 2லேருந்து செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. அது எந்த பாட்டுன்னு சொல்லலாம்ல? சூடான தீ கங்கு மாதிரி இருப்பான